மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் அரசு பொதுத் தேர்வு வர 15ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மாணவர்கள் இதுக்கு ரொம்ப கவனமாக ஆர்வமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. 100 மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னு. அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு மனதுக்குள்ள ஒரு பயம் என்ன அப்படின்னா, கட்டாயம்னா எதுலேருந்து வருது? அந்த 28வது கேள்வி 2 மார்க். நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் அதுதான் பயப்படுறாங்க. ஏன்னா நிறைய படிக்கணும், புத்தகத்தையே படிக்கணும். அது புத்தகத்து உள்ளே இருந்தால் கேட்காங்க அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போன வீடியோலாம் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கட்டாயம் நான் பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்கேன். ஒரு 25 கேள்வி கொடுத்தேன். அடுத்து காலாண்டு தேர்வுக்கு முன்னாடி ஒரு 25 கேள்வி கொடுத்தேன். சரிங்களா? இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, அனலைஸ் பண்ணதில் கட்டாயம்னா எந்த பகுதியிலிருந்து வருது அப்படின்னா, பொருளியல் மற்றும் புவியியல் பகுதியிலிருந்து தான் வருது. புவியியல் மற்றும் பொருளியல் பகுதியிலிருந்து தான் கட்டாயம்னா 100% வருது. எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரி, அப்போ எந்த கேள்வியை சார் படிக்கிறது? பொருளியலில் 5 பாடம் இருக்குது, புவியியலில் 7 பாடம் இருக்குது, புத்தக உள்வினா வர சொல்லிட்டீங்க, இந்த கட்டாயம்னாவை எதை படிக்கிறது அப்படின்னு நிறைய மாணவர்கள் கேட்டீங்க. அதுக்கு தான் 25 கேள்விகள் கொடுத்துருந்தேன். இப்போ என்ன அப்படின்னா, அந்த 25 கேள்வியோட கூடுதலாக ஒரு 5 கேள்வி மட்டும் நான் எடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கிற மாதிரியே இருக்கும். புத்தகத்தை உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அந்த கொஷினை ஃபோட்டோ எடுத்து அதனுடைய பேஜ் நம்பர் உட்பட எல்லாமே கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 கேள்வி தான். நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 100க்கு 100 உறுதி நீங்கள். ஏன்னா எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க. இந்த கட்டாயம்னாவை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோங்க. நான் கேள்விகள் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கிட்டே வாங்க. முழுமையாக பாருங்கள். முதல்ல எத்தனை கேள்விகள் சொல்கிறோம் அப்படிங்க முழுமையாக பாருங்கள். எல்லோரும் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறோம்னா டக்குன்னு உடனே கட் பண்ணிவிட்டு அடுத்தது போயிருந்தீங்க. முழுமையாக பார்த்தா தான் கடைசியில் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். கடைசியாக இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இந்த கேள்வி தான் வருது, நீங்கள் இந்த பகுதியிலேருந்து எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, ஸ்டார்ட் அப் ஸ்டாண்டப் இந்தியா திட்டம். இது பார்த்திங்கன்னா புக் பேஜ் 356 இருக்குது. அடுத்து குறைந்தபட்ச ஆதரவு விலை. இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. அடுத்து தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கட்டாயவனா. இது பார்த்திங்கன்னா புக் பேஜ் நம்பர் 332 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வாங்கும் சக்தி சமநிலை, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இது பார்த்திங்கன்னா புக் பேஜ் 333. அதே மாதிரி 236 கட்டாயவனா என்ன இருக்குது அப்படின்னா, டான்டின்னு சொல்லக்கூடிய பாக்ஸில் இருக்கக்கூடிய கட்டாயவனா ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அடுத்து கட்டாயவனா பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 236 இருக்குது. ஆவின், தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் அல்லது ஆவின் சொல்லி கேட்பாங்க. ஆவின் பற்றி குறிப்பு. அடுத்து கட்டாயவனா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தொழில்நுட்ப பூங்காக்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி. 241வது பக்கத்தில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 2வது பசுமை புரட்சி, அதாவது இயற்கை வேளாண்மை அல்லது கரிம வேளாண்மை குறிப்பு தருகன்னு கூட கேட்கலாம். 2வது பசுமை புரட்சிக்கு இன்னொரு பேர் தான் இயற்கை வேளாண்மை அல்லது கரிம வேளாண்மை. இது புக் பேஜ் நம்பர் 234 இருக்குது. அடுத்து பிச்சாவர காடுகள் பற்றி குறிப்பு தருக. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுவும் புத்தகத்தில் உங்களுக்கு புக் பேஜ் நம்பர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 223 நினைக்கிறேன், பாக்ஸில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து கட்டாயம் பார்த்தீங்கன்னா புக் பேஜ் நம்பர் 196 நினைக்கிறேன். இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி குறிப்பு. அடுத்து புலிகள் பாதுகாப்பு திட்டம், அது பற்றிய குறிப்பு. சமச்சீர் காலநிலை என்றால் என்ன? இதெல்லாம் புக் பேஜ் 153 இருக்குது. அடுத்து 154 வானிலை குறிப்பு தருக. அடுத்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, புக் பேஜ் நம்பர் 168. அடுத்து மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம், இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் குறிப்பு தருக, அந்த இது. அடுத்து சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு குறிப்பு தருக, அல்லது ஆசியாவின் டெட்ராய்டு எது, ஏன் என்ற கேள்வி. அடுத்து பாலின விகிதம் என்றால் என்ன? புக் பேஜ் நம்பர் 198 இருக்குது. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் யாவை, அந்த கேள்வி. அடுத்து கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில காடுகளின் பங்கு, இந்த கேள்வி முக்கியமானது. புக் பேஜ் நம்பர் 224 இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகம், இது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. கட்டாயம்னா புக் பேஜ் நம்பர் 224 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 297 மக்மகான் எல்லைக்கோடு பாக்ஸில் இருக்குது. கட்டுப்பாடு கோடு புக் பேஜ் நம்பர் 298 இருக்குது. அடுத்து டான்சி, அதாவது தமிழ்நாடு சிறு தொழில் கழகம், புக் பேஜ் நம்பர் 300
355 இருக்குது. சிப்காட் குறிப்பு தருக 355 இருக்குது. அடுத்து முடிவு வாக்கு என்றால் என்ன? இது குடிமியல் பகுதிங்க. குடிமியலில் இது கொடுத்துருக்கோம். புக் பேஜ் நம்பர் 266 நினைக்க. இது வந்து குடிமியலில் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்கேன். அடுத்து புக் பேஜ் 355 டான்சிட்கோ, அதாவது தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சிக் கழகம். இந்த கேள்வி கேட்கலாம். ஏன்னா இந்த கேள்விகள்லேருந்து ஏதோ ஒரு கேள்வி வந்துடும். சரிங்களா? அந்த பொருளியல் பகுதி இருந்தாலும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டுக் கழகம் டிட்கோ, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம். மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் புக் பேஜ் நம்பர் 355. இந்த 355 நல்லா படிச்சுக்கோங்க, அந்த பேஜில் உள்ள இதெல்லாம். அடுத்து கட்டாயம் புவியியல் குறியீடு. இது வந்து ஜிஐ டேக்மாங்க, ரொம்ப முக்கியமானது. இது புக் பேஜ் நம்பர் 240 இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து கடற்கரை சமவெளி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கடற்கரை சமவெளி இது புக் பேஜ் நம்பர் 146 இருக்குது. மாணவர்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட 30 கேள்விகள் சொல்லியிருக்கேன். இந்த 30 கேள்விகளை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படித்தீங்கன்னா இதுலேருந்து தான் ஒரு 2 மார்க் வருது. சரிங்களா சார்? 30 கேள்வியா சார், இதை ஷார்ட் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னா, நான் போன வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதில் ஒரு 14லேருந்து 15 கேள்வி இருக்கும், அதை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னதுலேருந்து தான் உறுதியாக 100% 2 மார்க் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நல்லா படிங்க. சமூக அறிவியல் பாடத்தில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெறணும். அதுதான் என்னுடைய ஆசையும் கூட, உங்களுக்கு பாடம் போதிக்கிற உங்களுடைய ஆசிரியருடைய விருப்பமும் கூட. சரிங்களா? 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நினச்சி பாருங்கள். ஏன்னா அந்த கட்டாயவனால தான் நமக்கு மார்க்கே போகுது. சார் 42வது கட்டாயம்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவீங்க. அது இந்தியா கேட்டாலும் சரி, வேர்ல்டு கேட்டாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் அட்டன் பண்ணிடுங்க. ஆனால் அந்த 28 தான் நமக்கு சிக்கலே இருக்குது. ரெண்டாவது 8 மார்க்கை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஆர்டர் படி நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. எல்லாத்துலேயுமே இந்த இப்போ சொன்ன 28வது கொஷின் இதையும் நீங்கள் ரைட் வாங்கிட்டீங்கன்னா, அதே மாதிரி 5 மார்க் கேள்வியில் 10ஐயும் நீங்கள் ரைட் வாங்கும் போது 8 மார்க் கேள்வி, எழுதக்கூடிய கேள்வி 43வது கேள்விக்கு முழு மதிப்பெண்கள் கொடுப்பார்கள். எந்த ஆசிரியரும் மார்க்கு குறைக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் எழுதும் போதே அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஆர்டர் படி தெளிவாக எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன உண்டு, 100 மார்க் உங்களுக்கு உண்டு. 8 மார்க் கேள்விக்கு 8 மார்க் கொடுத்துருவாங்க. எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த 30 கேள்விக்குரிய பிடிஎஃப் லிங்கும் கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மற்ற முக்கியமான பிளேசஸ், சரிங்களா, இந்தியாவில் புவியியல் பகுதி, அது மாதிரி வரலாறில் இந்தியா அண்டு வேர்ல்டு, இதில் என்னென்ன இடங்கள்லாம் முக்கியமான இடங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவை கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம சேனல் நீங்கள் பாருங்கள், ஜிஎம்எஸ் சண்முகா வே டு சக்ஸஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள். நிறைய பிரத்யேக படைப்புகள் 5 மார்க் உட்பட கொடுத்துருப்பேன். 40 5 மார்க் கிட்ட கொடுத்துருப்பேன். ஸோ பாருங்கள். ஸோ தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுங்கள். கோவிலுக்கெல்லாம் கொஞ்சம் போகிறத ஒதுக்கி வச்சுட்டு இந்த 3.5 நாள் இருக்குது. ஸோ இன்றையிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும், மதியத்திலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும். தேர்வில் சமூக அறிவியல் பாடத்தில் அரசு பொதுத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெறணும். அதிக மதிப்பெண்களை பெறணும். யாரும் தேர்ச்சி அடையாமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் தேர்ச்சி அடையணும். சரிங்களா? அதான் என்னுடைய எண்ணம். என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.